மிளகாவும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயை போட்டு வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் துவி வச்சுருக்கேன் கேரட் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட போட்டு இதில் வதக்கிடலாம். எண்ணெயிலே வதக்கணும் எல்லாமே. கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இதில் மல்லி செடியும் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதோட ரவையை சேர்த்துடுறேன். இது என்னன்னாக்க இப்படி வதக்கி எடுத்து ஒரு கவர்லையா ஒரு பாட்டிலையா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னாக்கா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா இதுலேயே வறுத்து கொடுத்துடணும். வறுத்துட்டு இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ்லன்னா கவர்லன்னா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். பின்ன தேவைப்படும் போது நம்ம இதை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு அதுக்கு கரெக்டாக நம்ம தண்ணி 1:2 வைக்கும்